ஹாய் மக்களே, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சாமையும் பாசிப்பருப்பு வச்சு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். வானிலையில் 1 கப் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். இது லோ ஃப்ளேம்லேயே வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்துடலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க, 1.5 மணி நேரம் வரைக்கும். இப்போ தாளிப்பு பார்த்தலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்திக்குங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே வரமிளகா, பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்திக்குங்க. கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சமாக துருவி சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சுடுதண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வரட்டும். ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க சாமையும் பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்திக்குங்க. இது நல்லா வெந்து வரட்டும். உப்பு சேர்த்திக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியமுக்கு குறைவாகவே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. நடுவால் அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. நான் ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்படியே லைட்டாக கரண்டிலேயே மசிச்சு விட்டுருங்க. இப்போ கேரட் துருவியது கொஞ்சம் சேர்த்துறேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதையும் சேர்த்திக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சிக்கலாம். வெது வெதுப்பான சூட்லேயே லைட்டாக பிடிச்சிங்க. ரொம்ப அமுத்தி பிடிச்சிங்கன்னா வேகாது. ஒரு 25 பிடி கொழுக்கட்டை வந்தது. நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதி வந்ததுக்கப்புறமா பிளேட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை வையுங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது அதில் ஒட்டாமல் வரும். இது 10-15 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக சாமை பாசிப்பருப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. இது தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சட்னி செஞ்சிடலாம். வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அது காஞ்ச உடனே 3 பூண்டு, மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்திக்குங்க. 2 பெரிய வெங்காயம் அது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக துருவி அது சேர்த்துறேன். கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 4, உப்பு தேவையான அளவு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு சத்தான சுவையான சாமை பாசிப்பருப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி. நன்றி, வணக்கம்.